ஒரு வாட்டி நபிகள் நாயகம் தன் நண்பர்களோட ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்து எனக்கு விபச்சாரம் பண்ணணும் போல இருக்கு, அதுக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அவர் அப்படி கேட்கும் போது அங்கிருந்த எல்லாருமே கோவப்பட்டு கொந்தளிக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் அமைதியா அவரை உட்காரம்படியும் சொல்றாரு. அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் பக்கத்துல நெருக்கமா போய் உன்னோட தாய் வேறொரு ஆண் கூட தகாத உறவுல இருக்கிறத நீ விரும்புவியா அப்படின்னு கேக்குறாரு. வந்தவரும் நான் விரும்பவே மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி, உன்னோட மனைவி நீ இல்லாத வேறொரு ஆண் கூட தன்னோட படுக்கை அறைய பகிர்ந்துக்கிறத விரும்புவியா அப்படின்னு கேட்க அதுக்கும் அந்த மனிதர் கோவத்தோட நான் அதை விரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாரு, நீ விபச்சாரம் பண்ண நினைக்கிற பெண் யாரோ ஒருத்தனோட தாயா இருக்கலாம், யாரோ ஒருத்தனோட மகளா இருக்கலாம், யாரோ ஒருத்தனோட சகோதரியா இருக்கலாம், யாரோ ஒருத்தனோட மனைவியா கூட இருக்கலாம். உனக்கு எப்படி உன்னோட தாய் மனைவியும் இன்னொரு ஆண் கூட தொடர்புல இருக்கிறத சகிச்சுக்க முடியாம போகுதோ அதே மாதிரி தான் நீ விபச்சாரத்துல ஈடுபட நினைக்கிற பெண்ணோட சொந்தக்காரங்களோட மனநிலையும் இருக்கும். அதனால இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்னு அதோட பாரதூரமான விஷயங்களையும் அவருக்கு சொல்லி அந்த இடத்துல இருந்து அனுப்பியும் வைக்கிறாரு. யார் ஒருத்தன் விபச்சாரத்துல ஈடுபடுறானோ அதே விபச்சாரம் அவனோட குடும்பத்து வழியா ஏதோ ஒரு வழியில ஊடுருவோம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.